தேங்காய்கள் உதிர்ந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் என் நண்பர் ஏபிகேஎஸ் ஆர்கானிக் நிறுவனத்தின் கோகோமேக்ஸ் மருந்தை பயன்படுத்த பரிந்துரைத்தார். நான் இதை பயன்படுத்தியபோது ஒரு மாற்றத்தைக் கண்டேன். அதாவது அனைத்து இலைகளும் பச்சை நிறமாக மாறிவிட்டன. முன்பு அவ்வளவு பச்சையாக இல்லை. பின்னர் தேங்காய்களும் நன்றாக இருந்தன. முன்பு அனைத்து தேங்காய்களும் உதிர்ந்து கொண்டிருந்தன. இப்போது அனைத்து தேங்காய்களும் நன்றாக நிற்கின்றன, நன்றாக வளர்ந்து வருகின்றன. இப்போது நான் ஒரு ஆரோக்கியமான தென்னை மரத்தை பார்க்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தர்ஷன். நான் கர்நாடகாவின் பெங்களூரு தெற்கு தாலுகாவைச் சேர்ந்தவன். எனக்கு 1 ஏக்கர் நிலம் உள்ளது. அதில் ஒரு சிறிய பகுதியில் நான் தென்னை மரங்களை நட்டுள்ளேன். நான் 50 தென்னை மரங்களை நட்டுள்ளேன். இந்த தென்னை மரங்கள் 5 ஆண்டுகளாக உள்ளன. இவை அனைத்தும் நாட்டு மரங்கள். நான் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். தோட்டத்தை பார்க்க வார இறுதி நாட்களில் மட்டுமே இங்கு வருவேன். இந்த தென்னை மரங்களைப் பற்றி சொல்ல வேண்டுமென்றால், முன்பு அவை அனைத்தும் நல்ல வளர்ச்சி பெறவில்லை. எல்லா மரங்களும் மிகவும் சிறியதாக இருந்தன. இப்போது சில மரங்களில் நல்ல காய்கள் வருகிறது, மேலும் குறும்பைகள் உதிர்வதில்லை. என் நண்பர் ஒருவர் ஏபிகேஎஸ் ஆர்கானிக் நிறுவனத்தின் கோகோமேக்ஸ் மருந்தை பயன்படுத்தச் சொன்னார். 1 லிட்டர் தண்ணீரில் 100 மில்லி கோகோமேக்ஸ் கலந்து தென்னை மரத்தை சுற்றி பயன்படுத்தினேன். தொடர்ந்து 3 மாதங்கள் பயன்படுத்தியுள்ளேன். இப்போது 3வது மாதமாகிறது. நான் நிறைய மாற்றங்களை கண்டேன். மரம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தாலே தெரியும். எல்லா தேங்காய்களும் நன்றாக வருகிறது. சில மரங்களில் நல்ல விளைச்சலும் உள்ளது. இப்போது இந்த கோகோமேக்ஸ் மருந்தை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்துள்ளேன். 3 மாதங்களில் மரத்தின் வளர்ச்சியை பார்த்த பிறகு மீண்டும் தொடர வேண்டும் என்று தோன்றியது. அதனால் மறுபடியும் ஆர்டர் செய்துள்ளேன். மீண்டும் இந்த மருந்தை பயன்படுத்துவேன். இதை பயன்படுத்திய பிறகு ஒரு பெரிய மாற்றம் தெரிகிறது. எல்லா இலைகளும் பச்சையாக மாறிவிட்டன. இதற்கு முன்பு அவ்வளவு பச்சையாக இல்லை. மேலும் குறும்பைகள் உதிர்ந்து கொண்டிருந்தன. இப்போது குறும்பைகள் நன்றாக நிற்கின்றன. அனைத்து தேங்காய்களும் நன்றாக வருகிறது. எனக்கு இப்போது ஆரோக்கியமான தென்னை மரங்கள் தெரிகின்றன. நன்றி.